அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு பதிவு தான். இந்த ஒரு திக்ருக்கு பின்னாடி என்னுடைய துஆ கபூல் ஆகல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா, இத நம்மள பலரும் கையில எடுத்து ஓதுறது கிடையாது. பலருக்கும் பலன் கொடுத்திருந்தாலும், அதை நம்ம கேள்விப்பட்டாலும், இத நம்ம செய்யறது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரே ஒரு திக்ர இந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் 298 முறை காலை பொழுதுல நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா, நாள் முழுக்க அல்லாஹ்வினுடைய கருணையும், அல்லாஹ்வினுடைய உதவியும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும், பரக்கத்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால நாம் நினைப்பதை நம்மிடம் இழுத்து வரும். நம்முடைய தேவைகள், ஹாஜத்துக்கள் எல்லாம் நமக்கு கபூலாகிக்கிட்டே வரும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா ரஹ்மானு. சுபுகுக்கு பின்னாடி 298 தடவை ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதி பாருங்க. நாள் முழுக்க அல்லாஹ்வினுடைய கருணையையும் அருளையும் நீங்க கண்கூடா உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு திருநாமம். இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட திக்ரே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு கூட காலையில நான் 500 முறை ஓதுனேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலையா இருக்கு அப்படிங்கிறனால எழுந்தேன். ஆனா எனக்கு மனசே இல்ல. ஒரு 100 முறை கம்மி பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு 500 முறை ஓதுனா மட்டும் தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு 500 முறை ஓதிட்டு தான் எந்திரிச்சேன். அப்பதான் ஒரு நாள் முழுக்க நமக்கு ஒரு சிறந்ததே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லுணர்வு வந்துகிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்களும் ஓதி பாருங்க. குறைந்தபட்சம் இந்த எண்ணிக்கையிலயாவது நீங்க ஓதுங்க. அல்ல அதிகபட்சம் நான் 500 முறை ஓதுவேன் அப்படின்னா, யா ரஹ்மானும் யா ரஹீமும் அப்படின்னு 500 முறை ஓதி பாருங்க. நீங்க ஓதக்கூடிய நாள் உங்களுக்கு பல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தும். இன்னும் பணத்துக்கு நீங்க ஒரு துளி கவலை கூட பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ரஹ்மான் ரஹீம்ங்கிற திருநாமத்தை 500 முறை ஓதி என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உயர்த்தியிருக்கான். ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்த திக்ர ஓத ஓத சில வருடங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா அவங்கள செல்வத்துல உச்ச நிலையில உட்கார வச்சிருப்பான். இது செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு திக்ரு. ஏன்னா அல்லாஹ்வினுடைய கருணையும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும்போது செல்வம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக எல்லோருமே இந்த ஒரு திக்ர மட்டும் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களோட அத்தனை தேவைகளுக்கும் இது போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.